தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கவும் ஊக்கம் அளித்து வரும் அனைத்தினி உறவுகளுக்கும் வணக்கம். நேரம் வந்து இப்போ 3 மணி ஆகிக்கொண்டிருக்கு. யாழ்ப்பாணத்தின் வேகாத வெயில் தனியாத வெயிலுக்குள்ள நாங்களும் ஆறாத தாகத்தோட பயணம் போய் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான பாலைவன பிரதேசங்களை பார்க்க. யாழ்ப்பாணத்தில் பாலைவனம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து மணல்காட்டு பகுதி, அடுத்தது வந்து மண்ணித்தலை கிட்டவும், மண்ணித்தலை சிவன் கோயிலோடு சேர்ந்தும் பெரிய பாலைவனம் மாதிரியான பகுதிகள் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இப்படி பிரதேசம் இருக்குதுன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடும். நாங்கள் முந்தி காணொலியில் செய்திருப்போம் வீடியோவாக வந்து பிள்ளைகள் அப்போ பார்க்கல. அப்போ வந்து நாயா பேயா ஓடி கஷ்டப்பட்டு போகிற பயணம் வந்து பௌர்டோவில் போய்க்கு அவைய கூட்டிகிட்டு போகிறேல இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த சித்திரை விடுமுறைக்கு வாங்க போய் பார்க்கலாம். எங்கே ஒதுக்கலால் என்னென்னு பார்ப்பியோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி அது புல்லு பார்த்தேக்க மறைஞ்சிட்டு. இங்கே இங்கே தெரியுது பெரிய குழாயா சிலிண்டரா. இது கேகே ஸ்டோர் தெரிகிறது ஒரு பெரிய மிஷின். காங்கேசன்துறை சீமெந்து ஃபேக்ட்ரி. காங்கேசன்துறையின் கலங்கரை விளக்கம். தலசவன ஹோட்டல் எல்லாம் டீட்டெயிலாக செய்தது இருக்குது, போய் பாருங்கள் வீடியோவில். அதை விட மாதகல் கடற்கரை, வேறு மயிலட்டி கடற்கரை பக்கம் எல்லாமே இருக்குது. தனித்தனி காணொலிகள் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்க்காதாக்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த பாதையால் இப்படியே திரும்பி போகிறோம். இதுவும் இப்போ ஃபுல்லாகவே இதண்டுட்டாங்க, காப்பர் போட்டாச்சு. என்ன முந்தைய ஒன்றுக்கு முதவாத ரோட், இதால் சன்னதிக்கு போய் வரணாங்க. சன்னதி போகிறதுக்கு ஒரு இலகுவான பாதையாக இருக்கும். இங்கே பாருங்க, கேகேஎஸ் பீச். பிள்ளைகள் முந்தி இதுக்கு எண்ணற்ற தடவைகள் குளிக்க வர்றது. ஒரு காணி வேலையில் தொடங்கினதோட கொஞ்சம் விட்டுட்டோம். அப்புறம் ஜெலிஃபிஷ்ஷும் ஒரு சீசனுக்கு வர தொடங்கிட்டு அதோட விட்டாச்சு. இப்போ புதுசாக சாட்டி கண்டுபிடிச்சிருக்கிறோம். சாட்டிக்கு போகிறோன்னா நிறைய நேரம் போகும். இதென்னா 10 நிமிஷத்தில் வந்துடலாம். தலசவன ஹோட்டல் இந்தியாவில் சைட் தான் விட்டுருக்குறோம். பழைய ஹாறுகள், காங்கேசன்துறை போயிரத நிலையம், எங்களோட ஜாழ் தேவிக்கான ஆரம்ப புள்ளி. ஜாழ் தேவி தானே இங்கே இது இது. மீன்பிடி துறைமுகம் மயிலட்டி, அதுக்கு பக்கத்தில் கண்ணகி அம்பாள் கோயில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வரைக்க ஸ்டார்டில் பெயிண்டிங் எல்லாம் நடந்து கொண்டு இருந்த காலம் மாதிரி. அப்போ வீடியோ எடுக்கல. மீன்பிடி துறைமுகம் அன்னைக்கு ஏதாச்சுதான். இதுதான் இந்த இதில் வர தண்டேலியில் வர கப்பல்கள் எல்லாம் தங்கி நின்று மீன் பிடிச்சு கொண்டு வர. என்னப்பா மாத கணக்காக தங்கி நின்று மீன் பிடிக்கிற கப்பல்கள் நிற்கிற இடம். அப்படி நின்று தானே பிடிச்சு கொண்டு வரவங்க. கட்டல்லையே இல்லையா எப்படி கல்லுகள் இதோட கெரசின் டேங்க், மண்ணெண்ணெய் டேங்குகள் எல்லாம் போர்டு உள்ள பிளேசஸ். நல்ல மத்தியம். என்னது நாய் படி எடுத்து வருது, போகாதீங்க அங்கால. இவ்வளோதான் மாதகல் உலகி ஜாபிள்ளையாள். இவ்வளோதான் மாதகல். ஐயா முந்தி வந்திருக்கார் போல. இப்போ மீன் வேணும். மோசம் எங்கிட்டு போறியாள்? ஓடி ஓடி போகுது மேலே. வாங்க மோசம், சின்னன் வாங்க. கடலோர கவிதைகளை நாங்கள் தொடர்ந்து ரசிப்பதற்காக தொடர்ச்சியான ஒரு கடல் பயணமாக இருக்கும். நான் இப்போவே சொன்ன பாலைவனம் இந்த பக்கத்தால் எங்கே போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்தே பயணிப்போம். பலாலி கேம்ப்
நல்ல நல்ல தமிழ் பேர்களில் இருக்கு. மாணிக்கத்துறை வீதி, பலாலி வீதி வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. கரண்டி வாயனா கூளைக்கடாக்கள் இதால சனத்தை போட்டுப்பான். என்ன திருவிழா காலத்துல பார்க்க நல்லா இருக்கும். இங்க வருது உங்களோட சிஹெச்ஆர். தொண்டமநாத்து பாலம் இந்த பக்கத்தால பாத்தீங்கன்னா கோயிலுக்கு என்ற பண்ற பாலம், அதோட சேர்ந்து இருக்கிற டேங்க், மற்றது கோயிலின் அந்த மணிக்கூட்டு கோபுரம் அதெல்லாம் தெரியும். இதில் வந்து பெருங்கடல், இதோட போய் அங்கால நிற்கிறது பெருங்கடல். இவர் தான் இந்த பாக்கு நீரிலே முதல் நீந்தி கடந்த ஆள். அவருக்கு அடிக்கடி மாலை போட்டு ஏதோ செய்யறாங்களே. சன்னதி முருகன். எம்ஜிஆர் ரசிகர்கள் கூட்டமாக வாழ்ந்து ஒரு எம்ஜிஆர் சதுக்கத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க. சிதம்பரா கல்லூரி கடந்த பிறகு வரும் இந்த இடம். இதானே இப்போ அந்த போட்டிங்லேயும் வரலாம்னு சொல்ற கோயில், 2 கோயில் பக்கத்துல இருக்கிற அதுதான் திருவிழா போல. இவிடமெல்லாம் மட்டும் இல்லை விழாவாரியா இல்லை, அது கல்யாண மண்டபம் ஏதோ. இதுதான் கோயில் இங்கால. வல்லை முத்து மாரியம்மன். இதுக்கு தான் இவள் வந்து யாரு சாலை வெளியிருக்கா போட்டிங்கில் வந்து எடுத்திருந்தது. 2 கோயில் பக்கத்தில் திருவிழா சீசன் போல். அதுக்கு இப்போ லைட் கட்டி இருக்கிறாங்க. வல்வெட்டித்துறைக்கு நாங்கள் இப்படியே வந்து சேர்ந்துட்டோம். வல்வெட்டித்துறை தொழிற்பயிற்சி நிலையம். இதிலெல்லாம் நீங்கள் முதல் காணொலிகள் என்ன தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாக்களுக்கு தெரியும். நெல்லியடி வீடியோகள், மற்றது காங்கேசந்துறையில் இருந்து வல்வெட்டித்துறைக்கான வந்த வீடியோகள் எல்லாத்துலேயும் ரோட் பிளாக்காக செய்திருப்பேன். இங்கே நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. பழைய வீடுகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிறைய. ஊரணி ஊற்று பகுதி எங்களோட வலிகாம பிரதேசத்தில் கீரிமலை வந்து இறந்தவர்களுக்கான ஆத்ம கிருத்திய சாந்திகளை செய்கிறதுக்கான ஒரு புனித நீர் ஊற்று மாதிரி இங்கே வடமராட்சி பிரதேசத்துக்கு இருக்கிறது ஊரணி ஊற்றுகின்ற பகுதி. இதெல்லாம் நான் முந்தி உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காண இடம்தான். ஆனால் முந்தி பார்க்காத இப்போ தான் புது ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கடலோட சேர்ந்து தான் இருக்கும். அங்கே கீரிமலை கடற்கரையோட இருக்கிற மாதிரி. ரங்கத்தில் வெளியேறு என்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்க பாப்போம். தென்முனை. அது என்ன முனை? தெய்வேந்திரா முனை அங்கே இருக்குது. எங்கே மாத்தறையில் தொண்டேஸ்வரத்துக்கிட்ட. ஏன்னப்பா மூவ் பண்ணல? இவன் பார்க்கத்தானே வேணும் இல்லையா? நான் போயிருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இது தானே அன்றைக்கு மாமியும் பார்க்க வந்தவா ஆராதனா. மீன்பிடி படகு கருவாடில் பேர் போன கருவாடு கருத்துறை கருவாடு. என்னென்னா உப்பில் போடாமல் கடல் தண்ணியிலே போடுற அநேகமான மற்ற கருவாடை விட 2 மடங்கு விலையாக இருக்கும். இது பருத்துறை கருவாடுகள் விற்கிற ஏரியா. கடுப்பாக போகிறீங்களே இதை விலை தான் வேறு. அங்கே அதை யாழ்ப்பாணத்தை விட கொஞ்சம் மலிவாக இருக்குமாகும் சிலது. கருத்துறையில் கருவாட்டு பகுதி. இது மீனா
இரவுக்கு வட்டி சமைச்சு சாப்பிட போகிறாங்க. இல்லை பாருங்க, திரும்பியும் கல்லாலையெல்லாம் புரிச்சு புரிச்சு போட்டு விடக்குன்னு. திருப்பி அது உள்ள போய் பார்க்கிறேன். இப்படி வெளிப்பக்கத்தால தான் பார்க்குறேன். நாங்கள் இது பார்க்கறதுக்கு ஒரு முறை ஒவ்வொரு பக்கத்தால சுற்றி திரிஞ்சு உள்ளு போக கிடைக்கல. என்னப்பா வெளிப்பக்கமாக தான் கேகேஸ் ஏறலாம். பிள்ளை ரைட் சைடுக்கு தானே. இந்த கடற்கரைக்கு தான் வெவ்வேறு இடத்தால வெவ்வேறு பேர். தும்பளை ஈஸ்ட் கடற்கரை. இங்கால நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறது தெருமூடி மடம் உண்டு. தமிழர்களோட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய யாத்திரிகர்கள் தங்குவதற்கான திண்ணை, தண்ணீர், தங்குற துண்டு எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ மிஞ்சி கிடக்கிற இந்த இடத்துல தான். முந்தி இப்படியான மடங்கள் இருக்கிறத விட தங்கள் வீட்டுக்கு கூட அப்படித்தான் வச்சு காட்டுவார்கள். பிள்ளைகளுக்கு அவ்வளோ டூரிஸ்ட் வரவே உண்டு. வெளிநாட்டு டூரிஸ்ட் இல்லை, எங்களோட நாட்டில் போகிறாக்கள் காலார நடந்து செல்கிறாக்கள் தான் அந்த காலத்தில் கூட. அப்போ அவைகள் களைப்பு தீர இருப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் இடங்களை விட்டு கட்டுவினோம். அதிൻ്റെ ஒரு மாதிரி என்ன பழைய காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒன்று இப்போ எஞ்சி கிடக்குது. நீங்கள் அதையும் பார்க்கலாம். இதில் மேடம் இல்லை, மடம் வந்து விட்டது. தெருமூடி மடம். தெருவை மூடி மறைத்து கட்டப்பட்ட மடம். அதில் இப்போ வந்து வழிப்போக்கர்கள் ஏன் விடுவான், சும்மா தானே இருக்குன்னு சொல்லி வந்திருப்பாங்க. சுண்ணாம்பு கற்களாலான தூண். இப்போ ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ அதை புது ஸ்டைலில் வந்து அதுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க, கதிரையெல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் தெருமூடி மடம். அதோடு சேர்ந்துதான் இருக்கக்கூடிய கோயில் இது. இவ்வளோ தூரம் வந்தாக்கள் பார்த்து கொண்டு வருமே. சிவன் கோவில் அடியில் இருக்குது இந்த மடம். தும்பளை வீதி பாயிண்ட் பிட்ரோ. அதில் தெருமூடி மடத்தில் ஒரு வழிபோக்கர் இருக்கிறார். நீங்கள் நம்ம இருந்து பார்த்துட்டு வாங்கோ. நல்லா கூலாக இருக்குது. மேனு சொன்னால் மேலே ஓடுகள் போட்டு செய்திருக்கிறதால கூலாக இருக்கும். அது சம்பந்தமான தொல்லியல் தகவல்கள் இதில் காட்டப்பட்டிருக்கு. இதை வாசியங்களேன் வந்து 3 மொழியிலையும் இருக்குது. இந்த பாருங்க, நந்தி எல்லாம் வச்சு தான் செய்திருக்காங்க. 5ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற இலங்கை என்ற பதிவின்படி பருத்தித்துறை ஊராம் பவளக்கொடி பேராம். அதான் ஒரு ஃபேமஸான பாட்டு. அதை பிறகு ரெப்மாயும் பாடியிருந்தாங்க ஊர்படியல். வந்து அதே மாதிரி நடக்கக்கூடிய ஆளுங்க ஒரு பருத்தித்துறை ஊராம் பாட்டு பாடி விடுங்க. பவளக்கொடினே காய்ச்சிட்டு வந்திருக்கு. தும்பளை என்ற டீ சந்தையால் நாங்கள் இப்போ பிரதான ரோட்டுக்கு வெளியேறி இருக்கிறோம். பிரதான வீதி. இதில் எங்கே காண போகிறீங்க? வள்ளிபுரம் கோயிலுக்கு போய் அந்த ரோட்டை பிடிப்போம். வள்ளிபுரம் கோயில் பகுதியால் போய் அதுவும் ஒரு கடலோர கவிதைகளாக போகக்கூடிய ஒரு வீதி தான். அந்த பக்கத்தால் தான் எங்களோட பயணம் தொடர போகுது. இந்த யாழ் வேலாயுதம் மகா வித்தியாலயம் இருக்குது. வடமராட்சியில் இருக்கிற ஒரு மகாவித்தியாலயமாக இருந்தால் கூட எல்லா பள்ளிக்கூடமுமே பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் தான். இல்லை வழியில் வரைக்கும் மெதடிச பாடசாலையெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஏற்கனவே பருத்துறை காணொலிகளில் பார்த்த விஷயம்ன்றதால நான் எல்லாத்தையுமே திருப்பி காட்டல. புலோலி பலநோக்கு கூட்டுறவு சங்க பாதையால் இங்கால நேராக போய் கொண்டிருக்கோம் நாங்கள். இதில் வந்து நேராக போனால் சாவச்சேரி 19 கிலோமீட்டர்லையும் இடது பக்கம் திரும்பினா இந்த சந்தியால் 14 கிலோமீட்டரில் கொடிகாமம் வந்துடும். நீங்கள் இப்போ மந்திகை சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மந்திகை வாழ் மக்கள் திருப்பி மறு சந்தி இருக்கு. இதில் வந்து பருத்தித்துறையின் ஆதார வைத்தியசாலை.
இது வள்ளிபுரம் கோயிலுக்கு போகிறதுக்கான வள்ளிபுர கோயில் வீதி பாதை. இதெல்லாம் மோசமான ரோட்டாக இருந்து இப்போ செய்திருக்கிறாங்க. வள்ளிபுரம் என்றாலே எங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர விஷயம் வந்து வள்ளிபுரத்தில் நடக்கின்ற கடல் தீர்த்தம் தான். கடல் தீர்த்தம் உங்களுக்கு நான் முதல்ல ஒரு காணொலியில் காட்டியிருப்பேன். தொலைந்தே போனேன், உண்மையிலேயே தொலைஞ்சு தான் போனேன். அடுத்த முறை எல்லாருக்கும் காட்டணும். இது மாய்த்தான் பிள்ளைகளோட குடும்பமாக போய் அந்த நேரத்தை தவற விட்டுட்டோம். சிலமெல்லாம் திரும்பி வர தொடங்கிட்டு போயிட்டு நாங்களும் திரும்பி வந்ததான். இவரத்தோட முடிஞ்சுது நல்ல ரோட். இப்போ நாங்கள் வள்ளிபுரம் ஆழ்வாரையும் போய் தரிசனம் செய்து கொண்டு அப்படியே போகலாம். வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலுக்கு நேராக போகணும். ஏன்னா இதே ரோட்டால் பயணிக்க வேணும். 1.2 வரும். மணல்காடு கடற்கரை பீச் 8.1 கிலோமீட்டர்ல இருக்குது. மணற்காடு ஒல்லாந்தர் தேவாலயமும் மணற்காடு கடற்கரையும் 3.7 கிலோமீட்டர் இடது பக்கம் இருக்கு. பரவாயில்ல. இந்த ரோட் அந்த அவங்க முதல் கார்டு அந்த மெல்லிய ரோட் இதில் வந்து ஜாயின் ஆகுது. கூகுள் செலக்ட் பண்ண ரோட். அதை முதல்ல அந்த சின்னனையில செலக்ட் பண்ணது. அதில் தான் தொடர்ந்து போகுது போலையான பாதை. குடத்தனையெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்னங்கிய பிரதேசம், ரிமோட் ஏரியான்னு சொல்கிறது. இங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்னா சிரம் பயப்படுற தீவகம் மாதிரி. இதில் வந்து பாதை இல்லாத பிரதேசங்கள், தண்ணி இல்லா காடுகள் என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த இடங்களும் எவ்வளவோ டெவலப் ஆயிட்டுது. நாங்கள் படித்த காலங்களில் வந்து பிள்ளைகள் அந்த உள்ளூருக்குள்ளே ட்ரிப் கூட்டி கொண்டு போகிறோன்னா கட்டாயம் வார இடமே இருக்கிறது வந்து சவுக்குத்தோப்பு, மணல்காடு, நாகர்கோயில், அப்படிதான் ஒரு லிஸ்ட்டை போட்டு கொண்டு வருவாங்க. வேறு ஒரு இடமுமே இல்லாத மாதிரி. உங்களை எல்லாருக்கும் அந்த காலத்திலே சிலவிட வந்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஒரு இலங்கையில் யாழ்ப்பாணத்தால் ஃபேமஸான இடம் தான் இந்த சவுக்குத்தோப்பு. இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக வரும் இல்லை? அப்போ அங்கால போன அப்புறம் மிக அடர்த்தியாக வரும். அங்கே மணல் திட்டுமாய் தெரியுதா? சரி சைட்டு பாருங்க. இந்த மணலோடு சேர்ந்து வரதால மணல் காடு ஓய்ங்காரி போகுது. இதுக்குள்ள வந்து பைத்தன் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் படங்களில் பார்க்குற மாதிரி பாயும் அது. அங்கே பாருங்க, அதாலையெல்லாம் பெரிய வரம்பா போகுது. மணல் திட்டு ஆறா அங்கே தான் இருக்கும். அச்சம் சொல்ற மாதிரி வெளிநாடு மாதிரியான தோற்றத்தை தரக்கூடிய மாதிரியோ வட்டி கிடக்குது. வட்டினவங்க பட்டு போயிட்டு நிறைய மரம் பட்டுட்டு பாலைவனத்திலேயே பட்டு போயிட்டு. ஓ, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அதன் மேலே ஒரு பார்க். ஏமா போயிட்டு என்ன நாசமாயி சவுக்கு தோப்பு. இது முன்னே நல்ல வடிவ என்னப்பா. இன்னொரு இடம் கிடக்குங்க தண்ணி. ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரியான நீளத்துக்கு இருக்கும் சவுக்குத்தோப்பு. இங்கே பாருங்க சார், நம்ம வந்து நிற்குது ஷூட்டிங் எல்லாம் வர்றது. அக்கா பல வருடங்களான சவுக்கு மரங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அங்கே தெரியுது. எல்லாம் அந்த சர்ச் மணலுக்குள்ள புதப்பட்டு தெரியுது. அது போகிறதா? அதெல்லாம் நான் இங்கே பார்க்குறேன். வந்துட்டேன். இது வந்து விடாமுயற்சியா? அம்மா அம்மா கடத்தி வச்சிருக்கேன். ஏன்னா அம்மா தான் இடம் தெரியாதாளா? ஒல்லாந்தர் கால சேர்ச்சை ஒரு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக 3 பேர் வந்திருக்கிறாங்க புதைபொருள் ஆராய்ச்சிக்கு. இது ஆராவினுடைய ஒரு விடாமுயற்சி. யாச்சா இது பழம் பேயல் கொஞ்சம் இருக்குது போல இருக்கு. துப்பரல் செய்தல், தீ வைத்தல், மரங்களை வெட்டுதல்,
அகழ்வு வேலைகள் செய்தல், கல் உடைத்தல், எல்லைகளை போடுதல், நிரந்தரமான நல்லா இருக்கானா காலுக்கு வெக்கை இல்லாத நேரம் வேண்டதில் உள்ளுக்கு நீங்கள் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்து படம் எடுக்கலாம். அப்படி இருக்க வேண்டாங்க. வெயிட் பண்ணு. எப்படி இருக்கிறீங்க? ஒல்லாந்தர் தேவாலயத்துக்கு மேலால மணல் காடு. இது ஒரு மாடியாக இருந்திருக்கு. இது இன்னொரு தளம். மணல் புயல் மாதிரி ஏதோ வந்து பாரிய சிதைவுக்குள்ள ஆயிட்டுது. அப்ப நாங்கள் இப்ப போற இடத்துக்கும் பாம்பு இருக்குமா? அது பீச். மணல் காடு. சிலை இருக்கும். இந்த சர்ச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கணும் சார். நம்ம இன்றைக்கு ஒரு குட் ஃப்ரைடே நாள்ன்றதால பெரிசா என்ன மணல்காடு கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். மணல்காடு கடற்கரை மிக அழகானது. அதை விட இதில் கரவலை மீன்பிடி அதெல்லாம் மீன்பிடி நடக்கிற நேரத்தில் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு வேறு ஒரு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு அழகிலே இருக்கும் இந்த காட்சி. நாங்கள் இதுக்கு முதல் தடவை வந்தபோது ஒரு மத்தியான நேரத்தில் வந்திருந்தோம். அந்த நேரம் கரவலையால் மீன்பிடி நடந்து கொண்டிருந்த நேரம் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து சில நேரங்களில் மீன் வராதானே, அப்படி அந்த மீன் வரையில் அந்த கடலுக்குள்ளே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. தூரியன்மாக இருக்கக்கூடிய மீன் ஒன்று தான் அந்த நேரம் வந்து இருந்துச்சு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். தூக்கி எறியும். இதில் தூரத்தில் தெரிஞ்சு கொண்டிருக்கிற சவுக்கு மரங்கள், அதே மாதிரி தெரிகிற மணல் பெட்டிகள் போன்றதோடு சேர்ந்து ஒரு அழகான காட்சியாக இருக்கும் இந்த நாகர்கோயில். இதிலெல்லாம் எங்களோட வடக்கில் யுத்தம் நடந்ததால் டவுன் சவுத் எல்லாம் ஃபேமஸ் ஆகி வளர்ந்துட்டு, இல்லாட்டி நாகர்கோயில் பீச்சுக்கு இணையாக மாட்டுது இந்த இடம் வந்து நாங்கள் போன முறை போய்க்குள்ள பார்த்துருந்தோம். ஆழ்பழக்கம் இல்லாத இடங்களாக இருக்கிறதால இங்கால வந்து நீங்கள் இங்கால நிற்க சாப்பாடு ஒன்று டைமுக்குள்ளே நீங்கள் நிற்பீங்களாக இருந்தால் ஏதாவது கொண்டு தான் வரணும். கடை அப்படின்னு உங்களால் தேடிக்கொள்ளவே முடியாது. அதை விட என்ன சொல்ல, மத்தியான நேரம் வந்தால் வெயில் தான். ஆனால் அந்த மீன்பிடி காட்சிகள் அதில் அருமையான காட்சிகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மிக அழகான கடற்கரையாக இருக்கும். இங்கே இருந்து ஆழியவளகான போகிறது. நாங்கள் போன முறை ஆழியவளகான போய் எடுத்திருந்தோம். இந்த பீச் மாதிரி ஒரு இடமுமே வராது. ஆனால் எங்களோட இடம் ஒன்றுமே ஃபேமஸ் இல்லை யுத்தத்தாலே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை. இப்போ தான் டூரிசம் இலங்கையில் வளர்ந்து வர காலத்தில் இங்கால பக்கம் பீச்சுகள் அதெல்லாம் கட்டி இருந்தால் ஒரு காலத்தில் பயங்கரமான ஒரு இடமாக இருக்குமன்றது ஆசை. எந்தெந்த காலங்களில் நடக்குதோ தெரியாது. கட்ட சொல்கிறாங்க தான் ஹோட்டல்ஸ் கட்டக்கூடிய வசதி உள்ளார்கள் கட்டி அந்த இடத்தை ஒரு ஃபேமஸ் ஆக்கி அப்படி செய்தால் நல்லா இருக்கும். பாருங்களேன். இயற்கை பாலைவன கடற்கரை. கடற்கரையில் இருக்கக்கூடிய தாவரம் ஒன்று அடம்பன் கொடி, மற்றது ராவணன் மீசை. இது ராவணன் மீசை. ராவணன் மீசை எல்லா கடற்கரையிலையும் காணலாம். சில கடற்கரையில் இருக்குது. நெடுந்தீவு பகுதியில் எல்லாம் இருக்குது. நாங்கள் நெடுந்தீவு போயிட்டு வரைக்கலையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காட்டுறதுக்காக எடுத்துக்கொண்டு வந்திருப்போம். இது வந்து ராவணன் மீசையில் இருக்கக்கூடிய பூப்பகுதி. அதில் பார்த்திங்கன்னா நெற்கதிர் மாதிரியான தோற்றத்தில் இருக்குது. எல்லாம் காஞ்சி போய் இருக்குது. மேல் பகுதியில் பூக்கள் வந்திருக்கிறத பார்க்கலாம். சில ராவணன் மீசையும் வந்து அடம்பன் கொடி மாதிரியான ஒரு கொடி தாவரம் நீட்டாக வளர்ந்திருக்கும் ஓடி மாதிரி. அதில் பாருங்கள் ஆங்காங்க தாவரத்தின் இந்த பகுதி சரியான மோசமாக இருக்கும். குத்தி கொள்ளும் மக்களுக்கு மோசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சிறிய மணல் மலை ஏறி முடிச்சுட்டு ஆறாம் அப்பா போய் கொண்டிருக்கணும் கடற்கரையை நோக்கி. மணல் மலைக்கு அப்படியே பேக்ரவுண்டாக தெரிஞ்சு கொண்டிருக்கிறது முழுக்க சவுக்கு தோப்பாக இருக்கும். மணல் காட்டில் இருக்கக்கூடிய சவுக்கு தோப்புகள் இதுதான்.
ஒரு இடத்துக்கு போட் கழுவி அந்த இடத்தை அடையாளப்படுத்தி இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே சவுக்கு மரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கடற்கரையில் சவுக்கு மரத்தை ஒரு காற்றுத்தட வேலி மாதிரி உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த காற்றுத்தட வேலியாக தான் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ இல்லை நடைமுறையில் உள்ள சர்ச் கூட ஒரு காலத்தில் மூடினது, அப்புறம் சவல் அடித்து எடுத்து தான் மீட்டாங்களாம். வசனம் போயிருந்த சர்ச், அதை விட ஒல்லாந்தர் கால சர்ச் ஒரு காலத்தில் மூடிட்டுது. பெரிய ஆற்றுகள் வீசுமே இருக்க வேணும். அதில் தடை செய்கிறதுக்காகத்தான் இந்த சவுக்கை நிறைய வளர்த்து சவுக்கு தோப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ கிட்டடியில் நிறைய கடல் படங்கள் பார்த்துருப்போம். தேவரா தண்டேல் மாதிரியான படங்கள். தேவரா ஒரு போட் இழுத்து கொண்டு இறக்கி இருக்கிறாங்க. செங்குத்தார் அங்கம் இப்படியே சுத்தமான கடற்கரை. ஆனால் ஆழ்கடலோ உகந்த மேல அது ஓடி வர சீன். இனி பேர நடந்து கொண்டே இரு. நீ நடந்து கொண்டு தான் போயிடும் அடி. இங்கே போகுது அச்சுவனுக்கு பக்கத்தில் வர போகுது. நிறைய நண்டு இருக்குது. நண்டு 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 நண்டு. இதெல்லாம் புது மரங்கள் என்ன சின்ன சின்ன மரங்கள். அங்கே அவங்க இப்போ வெட்டி வச்சிருக்கிறதெல்லாம் பழைய மரம் தான். அதுகிட்ட துண்டு தான் இது. அங்கே அது மெயின் ரோட்டில் கண்டோம். ஆமாம் ஆமாம். மணல் புயலில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கி வச்சிருக்க சவுக்கு தோப்பு வள்ளிபுரம் கோயிலேருந்து மணல் காடு வரையும் ஒரு நீண்ட நெடிய காடாக பிறந்திருக்கு. அதில் பழைய மரங்களை விட புதிய மரங்கள் உருவாக்கினது ஒரு பக்கம், அதை விட அதில் வித்துக்கள் விழுந்து முளைச்ச மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காடாக நாங்கள் இதை பார்க்கலாம். நடந்து போய் பாம்மா. நாங்கள் சவுக்கு தோப்பு காட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம். நிறைய சிறிய சவுக்கு மரங்கள், பெரிசு, அப்படி வேறு வேறு வயசுல கொண்ட மரங்கள் இங்கே இருக்குது. இதால் போனால் அந்த தூரத்தில் கண்ணு கட்டிய தூரத்தில் இந்த மணல் பெட்டியும் தெரிஞ்சு கொண்டிருக்கும். இது ஒரு சவுக்கு காடு. இப்படி வள்ளிபுரம் தீர்த்தம் பார்க்க போய்களையும் கடற்கரையோரத்தோட வரம் அதோட சேர்ந்த துண்டு தானின்றதால இங்காலையும் இருக்குது. மணித்தலை சிவன் கோயில் பக்கம் இப்படியான மணல் மலைகளை காணலாம். மணல் மலை ஒன்றில் பிள்ளைகள் ஏறி கொண்டிருக்கேன். கடலின் இரைச்சலும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். சின்ன முயலோடு ஓடி வருகிறார். சின்ன முயல் மணல் மலைகளை தாண்டி அங்காலே ஒரு சிறு குழந்தை. ஐயா, இப்படி ரெண்டு மணல் மலைகளால் பார்க்க பள்ளத்தாக்கள் வர தெரிஞ்ச கொண்டு இருக்கும்.
இதில் இருக்கிற இந்த மணல் பெட்டியில் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு காட்டின் ஒரு முழுமையான ஒரு காட்சியை பார்க்கலாம். ஒரு சவுக்கு காட்டின் வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். மேற்கு வானத்தில் சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது. நாங்கள் இப்படி கடற்கரையை தொட்டோமாக இருந்தால் கடற்கரையில் நின்று பார்க்குறதுக்கு இப்படியான மணல் மலைகள் நிறைய தெரிஞ்சு கொண்டிருக்கும். அப்படி ஒரு வியூ பாயிண்ட்டையும் உங்களை நான் இதில் காட்டுறேன். இதுதான் மணல் காடு என்ற பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிற மணல் காடுகளான ஒரு மணல் மலை பிரதேசம். இப்போ நாங்கள் ஏறி வந்த இந்த சின்னனை விட அது பெருசாக இருக்குது. மணித்தலையாதலில் இருக்கிற மாதிரி பெரிய மணல் காடாக பார்க்கலாம். இதில் ராவணனுக்கு மீசம் முளைச்சிருக்கு. மணல் காடு கிட்ட உள்ள இந்த சேர்ச்சில் வந்து இப்போ பெரிய வள்ளிக்கான பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்குது. மக்கள் இந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு நடந்து கொண்டிருக்குதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் ராவணன் வீசிய ஒரு பெரிய தோப்பாக துறவாக பெரிதாக வளர்ந்துருக்குது. பெரிய தோட்டம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சூரியகாந்தி தோட்டம் அதன் மாதிரி பெரிதாக இருக்குது. இன்னும் ஒரு பெரிய மணல் கும்பத்தை தேடி நடந்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் கஷ்டமான ஒரு பயணம்தான். மணல் மேடுகளை தேடி பாலைவனங்களை தேடிய ஒரு பயணம். பிற்பகலாக இருக்கிறதால பரவாயில்லை. இதில் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 8 மணி 8:30 நல்ல கொளுத்துற வெயில் வந்துடும். அதில் பாருங்க, ராவணன் மீசை ஒரு பூந்தோட்டம் மாதிரி அழகாக இருக்குது. வள்ளிபுரத்தின் ஒரு பெரிய டெசர்ட் பாலைவனம் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லக்கூடிய ஒரு பரந்த ஒரு மணல் திடல். அந்த பரந்த மணல் திடலை நோக்கித்தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் முன்னே போயிட்டினோம். பாலைவனத்தில் ஐஸ்வர்யா ராய் நின்று ஆடுற பாட்டை போட்டுட்டு யார் ஓடுறது டிக்கா குட்டியலன்னு வடிவா இருக்கு. அதை பார்க்க பெரிய ஒரு பரந்த பாலைவனம் உண்மையிலே. கனா கனா அவ டைமுக்கு ஏதோ சிச்சுவேஷன் சாங் இல்லை போட்டிருக்கா அழகி. நல்லா இருக்குது. அந்த பாறையின் மேல் என்னை வா வா என்றது, கிச்சு கீச்சென்றது, கிட்டவா என்றது, ஏதுமென்று பிரியமா என்றது, கிச்சு கீச்சென்ற கிட்டவா என்றது, ஏதுமென்று பிரியமா என்றது. நேரம் 6:30 மணி ஆயிடுச்சு. இப்படி நாகர்கோவில் போக மாட்டேங்க. நாங்கள் நேரம் சரி வரையில். இதோடு எங்களுடைய பாதைகள் பயணங்கள் தொடரும். தற்சமயம் முடித்து கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு காணொலியிலிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாரும் களைச்சிட்டினம் நீண்ட நடிகை இந்த ஆடு ஜீவிதமாக இருக்கக்கூடிய பாலைவன பாதைக்கு போய் தண்ணி என்று பாலைவனத்தில் தேடி அலைந்து இப்போ கிடைச்சிருக்கு தண்ணியாவைக்கு. எங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இரவு சாப்பாட்டுக்காக அடிசில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் கொக்கீல் ஹிண்டுக்கு கிட்ட மாதிரி இருக்குது.
கேகேஎஸ் ரோட்லேயே இருக்கக்கூடிய இடம். பல நாள் பார்த்துருக்கோம் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி. ஒரு நாளும் போக கிடைக்கல. இன்றைக்கு ஒருக்கா வருவோம் சாப்பிடுவோம் அப்படி தான் இருக்கும் சாப்பாடுன்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு இடமாக இந்த இடத்தை அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே போய் சாப்பிட்டு ஆக்களும் இருப்பீங்க. வாங்க நாங்கள் இப்படி தான் இருக்கேன்னு போய் பார்த்துடலாம். மேலே தான் ஏறி போகணும். நாங்கள் சாப்பிடுற சாப்பாட்டு ஏரியாவுக்கு கீழே இருக்குது கிச்சன் அதுகள் எல்லாம். முன்னுக்கு நல்ல ஷோவாக பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. வார நேரத்தில் சில நேரம் கண்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இது உட்பகுதி பாருங்கள். அவளுக்கு நாங்கள் இப்போ திறந்து கொண்டு போகிறோம். வடமராட்சியிலேருந்து நீங்கள் மினக்கெட்டு வந்த வேலைன்னு சொல்லி நினைப்பீங்க. இடையிடையில் சில கடைகள் வந்தாலும் எப்படி இருக்குமென்னு சொல்லி தெரியாது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒன்றை நான் இன்னொன்று கண்டிருந்தேன். இப்போ உடனேக்கும் பேர் ஞாபகம் வரையில். இது நீங்கள் யாழ்ப்பாண பக்கம் வந்தால் சாப்பிடக்கூடிய ஒரு கடையாக இருக்கும். நிறைய ஆர்ட் ஒர்க்குகள் எல்லாம் போட்டிருக்காங்க. சனம் இப்போ குறைவாக இருக்குது. இனித்தான் வருவினம்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 7 மணி மாதிரியே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இரவில் அநேகமாக டிம் லைட் போட்டிருப்பாங்கள, அதை பார்ப்பதற்கு ஒரு அழகாகவும் இருக்கும். இரவு என்ற ஒரு உணர்ச்சியை எடுத்து காட்டுறதாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ ஓட பண்ணிட்டு இருக்கிறோம். கொத்துத்தான் கொத்து வந்த பிறகு நான் உங்களுக்கு அதோட சுவை எப்படி இருக்குது, விலை அதுகளை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு பாலைவன பயணத்தை முடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை விட முழுக்க யாழ்ப்பாணத்தில் வெந்து தணிந்தது காடு என்ற மாதிரி வேகா வெயிலுக்குள்ள சென்ற பயணங்கள் தான் எல்லா பயணங்களுமே. எங்களுடைய நிறங்கள் கூட மாறி போயிட்டுது சூரிய வெப்பத்துக்கு. யாழ்ப்பாணம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். மழை காலத்தில் பார்க்குறத விட நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மழை காலத்தில் சரியாக கொட்டும் மழை. அதை விட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடிண்டு வெயிலோடையே பார்க்குறது இலகுவாக இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வரப்போகுது. எப்படித்தான் இருக்குது அதோட சுவை, தரம், விலை என்றதை பற்றி பார்ப்போம். ஒரு ஃபுல்லாக 2 ஆக்கி கிடக்கு. நல்ல பெரிய போர்ஷன். அதாவது ஃபுல் வந்து எக் கொத்து 600, மற்றதெல்லாம் 800, 1100 அப்படி போய் மற்றனே என்ன விலையில் வரும் பிள்ளை. ஹலோ, இதெல்லாம் ஒரே இருட்டு. டிம் லைட் வேறு போட்டிருக்காங்க. தெரியும் எல்லாம் வாசிக்க கன நேரம். நீங்கள் பாருங்கள் இந்த ப்ரைஸை பாருங்கள். எவ்வளவு? 1400. மட்டனே 1400 தான் வர அளவுக்கு ப்ரைஸில் எல்லாம் குறைவாக இருக்கும். அதை விட எப்படி இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு சாப்பாடு. யாழ்ப்பாணத்தில் நீங்கள் சாப்பாட்டுக்காக ஒரு இடத்தை தேடி தெரிவிங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். டவுனை விட வேறு இடங்களில். இது ஹொக்குவில் இருக்கக்கூடிய ஒரு கடை. மிகவும் சுவையான தரமான உணவு. இதில் வந்து நிறமூட்டிகள் அதிகமாக சேர்க்கப்படையில், அதே மாதிரி அஜினமோட்டோ மாதிரி சுவை ஊட்டிகளும் சேர்க்கப்படையில் இயற்கையான ஒரு சுவையில் அமைந்த இந்த உணவு நான் சாப்பிட்டதால் இந்த இடம் உங்களுக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு இடமாக நான் கூறிக்கொள்கின்றேன். வார நேரங்களில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.